அன்பிற்குரிய நண்பர்களே, ஊரை ஏய்த்த பத்தினி தெய்வம் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை ஆம் ஆத்மியினுடைய தலைவரும் டெல்லி பிரதேசத்தினுடைய முதலமைச்சருமான திரு கெஜ்ரிவால் அவர்களை பற்றி சில உண்மைகளை தெளிவுபடுத்துகிறேன். அவர் 10 முறை சம்மன் கொடுத்து 10 முறையும் போகாமல் என்ன செய்து விடுவார்கள் என்று சவால் விடுகிற போக்கில் இருந்து பிறகு வேறு வழியில்லாமல் சம்மனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டவுடன் அவரை வீட்டை சர்ச் செய்து கைது செய்து விட்டார்கள். இது ஒரு பிரிட்டிஷ் கால நடைமுறை. திரு கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தன்னை கைது செய்த மாட்டார்கள், தனக்கு அனுதாப உண்டாகும் என்று அவர் ஒரு கணக்கு போட்டு ஆஜராகாமல் இருந்தார். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஃபாலோ செய்த விதிகள் ஒரு பேசிக் ரூல் என்னவென்றால், சம்மன் கொடுப்பதோ ஒருவரை வரவழைப்பதற்கோ 2, 3, 4 முறை அவன் வீட்டுக்கு தேடி அவன் இல்லாத நேரமாக தேடி போய் பார்த்துவிட்டு அவர் இருக்கிற நேரத்தில் போக மாட்டார்கள். கைது செய்வதில், அவனை பிடிப்பதில் காவல்துறை தீவிரமாக இல்லை என்கிற எண்ணத்தை அவன் மனதில் பதிய வைத்து 10 முறை அவன் இல்லாத நேரம் பார்த்தே போய் பிறகு டக்கென்று இருக்கிற நேரத்தில் தூக்கி வந்து விடுவார்கள். அந்த அடிப்படையில்தான், அந்த பாலிசியை பின்பற்றி தான் 10 முறை கொடுத்தார்கள் சம்மன். 10 முறையும் போகவில்லை. உங்களால் அரசாங்கத்தால் என்ன பிடுங்கிவிட முடியும் என்கிற எண்ணத்தில் தொடர்ந்து நாட்களை ஓட்டி வந்தார். கைது செய்ய மாட்டார்கள் என்று அவர் மிக நிச்சயமாக நம்பினார். கைது செய்தால் அவருக்கும் அவர் இருக்கிற இந்தியா கூட்டணிக்கும் அனுதாப அலை அடிக்கும் என்று எதிர்பார்த்தார். இன்று கைது செய்த பின் தேர்தல் கமிஷனிடம் மத்திய அரசாங்கம் தன்னுடைய ஏஜென்சிகளை எல்லாம் மிஸ்யூஸ் செய்வதாக ஸ்டாலின், மம்தா, காங்கிரஸ் இவர்களெல்லாம் எழுத்தில் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அதிகார துஷ்பிரயோகம் என்று அலறியிருக்கிறார்கள். உண்மை என்ன? இதை புரிந்து கொள்ள வேண்டும். நானும் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அல்லது தமிழ்நாட்டில் வருகிற ஆங்கில பத்திரிகைகள் இதை விளக்குவார்களா என்று எதிர்பார்த்தேன். சத்தியமாக எனக்கும் இது என்ன என்று புரியவில்லை. இது என்ன ஒரு பாலிசி தவறாக உருவாக்கப்பட்டுவிட்டது. மதுபான கொள்கை, அது என்ன மதுபான கொள்கை, எப்படி தவறு நடந்தது? ஒரு பாலிசியை அமைக்கிற போது இயற்கையாகவும் தவறு நடக்கலாம் நம்மை மீறி. அதனால் அது ஒரு குற்றமாகுமா, ஊழலாகுமா என்கிற நியாயமான கேள்விகள் என் மனதிலும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் உண்மைகளை வேரை தேடி பிடித்து நான் கண்டுபிடித்த போதுதான் இந்த நபர் ஊரெறிந்த பெண்மணியாக இருந்து கொண்டு எதற்கும் எப்போதும் இல்லை என்று சொல்லாத பெண்மணி, இதைவிட தவறான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. எப்போதும் தயாராக இருக்கிற ஒரு பெண்மணி தன்னை பத்தினி தெய்வமாய் காண்பித்துக் கொள்வது போல இருந்திருக்கிறார். நண்பர்களே, நான் நம்புகிற கடவுளின் மீது ஆணையாக நான் என்னை முதலில் ஒரு நியாயத்தை புரிந்து கொண்டு எனக்குள் அதற்கு பிறகுதான் இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு
எது உண்மை என்று தெரிய வேண்டும் என்பதற்காக மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு 5-10% இந்த வழக்கிலும் மற்ற சில வழக்குகளைப் போல் பழிவாங்குகிற முயற்சியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கட்சியை சார்ந்த சில பேரை அருகே நெருங்காமல் இருக்கலாம் உண்மை. ஆனால் அவர்கள் தேடி போய் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிற ஒரு நபர் கூட யோக்கியன் அல்ல, தவறு செய்யாதவன் அல்ல, ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இல்லாதவன் இல்லை. சிசோடியா, மணீஷ் சிசோடியா பல மாதங்களுக்கு முன்னாலேயே டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அப்போதே கெஜ்ரிவாலுக்கு தெரிந்துவிட்டது ஒரு நாள் தானும் போக வேண்டும் என்று. வசனங்களை எல்லாம் தெளிவாக டயலாக் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். நேற்று கூட சொல்லியிருக்கிறார், இனி எவ்வளவு நாட்கள் என்னை சிறையில் வைக்க முடியும், நான் வெளியே இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் என் வாழ்நாள் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இவ்வளவு அயோக்கியனாக இந்த மனிதர் இருப்பார்? இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் ஒரு பெரிய உத்தியோகத்தை பார்த்த இந்த நபர் இவ்வளவு அயோக்கியத்தனமாக இருப்பார் என்று நான் எண்ணவில்லை. என்னுடைய தவறு. நண்பர்களே, அண்ணா ஹசாரி அவர்கள் தியாகத்தின் திருவுருவம், நேர்மையின் மறுபிறப்பு, நேர்மைக்காக ஊழலை ஒழிப்பதற்காக எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டவர். அவரை பின்பற்றி அவர் அடியை தொடர்ந்து வந்த இந்த மனிதன் இவ்வளவு ஈனமான மனிதனாக இருப்பான் என்று நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் சற்று கடுமையாக இருந்தாலும் இதைவிட கடுமையான வார்த்தைகள் நாகரிகமாக இல்லை என்பதனால்தான் நான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அது என்ன மதுபான கொள்கை? புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் அரசாங்க உத்தியோகத்திலே உயர் பதவியில் இருந்த காரணத்தால் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். கொஞ்சம் மெதுவாக நான் இந்த எண்கள் என் மனதில் தங்கவில்லை, நான் பார்த்துத்தான் சொல்ல வேண்டும், மன்னித்தருளுங்கள். ஒரு சிறு தவறு கூட, ஒரு வெந்தய அளவு கூட தவறு செய்து விடக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன். என்னை இந்த எண்களை பார்த்து படிக்க அனுமதியுங்கள். ஒரு மதுபான பாட்டிலை விற்பதென்பதும் எத்தனை கடைகள் இருக்க வேண்டும், எத்தனை வயதில் குடிக்க ஆரம்பிக்கலாம், எத்தனை மணி வரை கடைகள் திறந்திருக்கும், யார் ரீட்டைல் பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கொள்கைகள் இருக்கின்றன. இது அவ்வளவையும் இந்த மனிதர் ஒரு புது கொள்கையை உருவாக்கி தான் கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே ஒரு புது மதுபான கொள்கையை உருவாக்கி கொள்ளையடித்திருக்கிறார். முன்பே ஸ்டேட்மெண்ட் வாங்கிவிட்டார்கள். ஒரு 100-200 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது லஞ்ச பணமாக. அதில் 45 கோடி ரூபாயை கோவா தேர்தலுக்கு 2021-22 செலவு செய்திருக்கிறார். இதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர், ஒரு முதிர்ந்த தலைவர், அனுபவமிக்கவர், இவர்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தகராறு நடந்தபோது வெளியிட்டிருந்தார். எல்லா பத்திரிகைகளும் இருக்கிறது. நான் அப்போது இதை புரிந்து கொள்ளவில்லை. என்ன நடந்தது என்பது இப்போதுதான் எனக்கு புரிந்திருக்கிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், பாருங்கள். பழைய பாலிசியின் பிரகாரம், மதுபான கொள்கையின் பிரகாரம் ஒரு 750 ml இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், ஒரு சீமை சாராய பாட்டில் 750 ml பாட்டில், அதனுடைய மொத்த கொள்முதல் விலை ஹோல்சேல் பிரைஸ் ரூபாய்
166 மற்றும் 73 பைசா. அதற்கு எக்ஸைஸ் டியூட்டி ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 228 ரூபாய் 88 காசுகள். வேட் ஒரு 106 ரூபாய். ஒரு ரீட்டைலர் கமிஷன் ஒரு சிறு வியாபாரி, அதாவது அடுக்கி வைத்திருந்து காசை வாங்கி கொண்டு கவுண்டர் அக்ராஸ் த கவுண்டர் விற்பனை செய்கிறாரே, அவருக்கு ஒரு 750 ml சீமை சாராயத்துக்கு கிடைக்கக்கூடிய சீமை சரக்குக்கு லாபம் என்பது அல்லது கமிஷன் 33 ரூபாய் 39 காசுகள். இதனுடைய விலை இது எல்லாம் சேர்ந்து 530 ரூபாய் கொடுத்தால் பாட்டிலை ஒரு கடையில் வாங்கலாம். கொஞ்சம் மெதுவாக நான் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் பார்த்துத்தான் படிக்கிறேன், எழுதி வைத்துக்கொண்டு நான் எடுத்த நோட்ஸை, இது பத்திரிகையில் இல்லை, அந்த பத்திரிகையில் என் கைகளால் எழுதி வைத்திருக்கிறேன். இது எந்த பத்திரிகையிலும் வெளியிடப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விஷயம். இதை இங்குதான் ஃப்ராட், ஒரு புது பாலிசி என்று கொண்டு வந்தார்கள். புது பாலிசியில் என்ன நடந்தது? ஹோல்சேல் பிரைஸ் என்பது 166 ரூபாய் 73 காசுகளாக இருந்ததை 188 ரூபாய் 41 காசுகளாக கொஞ்சம் உயர்த்தினார்கள். கிட்டத்தட்ட 22 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். 188.41 பைசா. இதற்கு வேட் ஒரு ரூபாய் 90 பைசா. எக்ஸைஸ் டியூட்டி 1 ரூபாய் 88 காசுகள். இதற்கு முன்னால் இருந்த பாலிசி பிரகாரம் எக்ஸைஸ் டியூட்டி என்பது 228 ரூபாய் 88 பைசாக்கள். அது மிக 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 குறைக்கப்பட்டு 1 ரூபாய் 88 பைசாவாக குறைக்கப்பட்டது. ஒரு அடிஷனல் எக்ஸைஸ் என்று 4 ரூபாய் 54 காசுகள் புதிய பாலிசியில் சேர்க்கப்பட்டது. அது முன்பு கிடையாது. ஒரு சிறு வியாபாரி, விற்கிற வியாபாரி, அவருடைய கமிஷன் பழைய பாலிசியில் நீங்கள் நான் சொன்னதை சரிபார்த்து கொள்ளலாம். பழைய பாலிசியில் நான் சொன்ன தொகையை இப்போதும் நீங்கள் திரும்பவும் சரிபார்த்து கொள்ளலாம். 33 ரூபாய் 39 காசுகள். புதிய பாலிசியில் அது 363 ரூபாய் 27 பைசா. ஒரு 750 ml பாட்டிலுக்கு கமிஷன் 363 ரூபாய் 27 காசுகள். இப்போது ஒரு கடையில் 560 ரூபாய் 44 காசுகள் கொடுத்தால் பாட்டில் தருவார்கள். 750 ml பாட்டில். நீங்கள் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் பழைய பாலிசியில் இப்படி கடையில் விற்கப்படுவது என்பது 530 ரூபாய் ஒரு 750 ml பாட்டில். ஆனால் புதிய பாலிசியிலே 560 ரூபாய் 44 காசுகள் அதிகமாகியிருக்கிறது விலை. ஆனால் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பழைய பாலிசியில்
கமிஷன் என்பது ரீட்டெய்லர் கமிஷன் 33 ரூபாய் 39 காசுகள். புதிய பாலிசியில் 363 ரூபாய் 27 காசுகள். இப்படித்தான் பெரும் கொள்ளையை உண்டாக்கினார்கள். ரீட்டெய்லருக்கு அதிகமாக கமிஷன் கொடுத்து அதன் மூலமாக ஒரு 150 கோடி ரூபாய் அவர்களிடம் வசூலித்து கொண்டார்கள். திரு கெஜ்ரிவால் நேரடியாக பணம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் ஒரு 3 காரியங்கள் செய்தார். பழைய பாலிசியிலே ஒரு மேனுஃபேக்சரர், இந்த சீமை சரக்கை உற்பத்தி செய்கிறவர் விற்கிற கடை நடத்தக்கூடாது, ரீட்டைல் ஷாப் வைக்கக்கூடாது. அதை புதிய பாலிசியில் தளர்த்தி அவர்கள் யார் தயாரிக்கிறார்களோ அவர்கள் விற்கவும் செய்யலாம், சிறிய கடையை வைத்து கொண்டு வந்தார். புதிய பாலிசியில் கடை விடியற் காலை 3 மணி வரை திறந்திருக்கலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் வியாபார பிசினஸ் ஹவர்ஸ் கூட்டி கொடுத்தார். அதுவும் அல்லாமல் பழைய பாலிசியில் 3 நாட்கள் தான் அந்த மணிகள். பழைய பாலிசியில் கடை மூடுகிற நாட்கள், அந்த நாட்களுடைய எண்ணிக்கை எத்தனை நாள் மூட வேண்டும் என்பது 31 நாட்கள் மூட வேண்டும் ஆண்டொன்றுக்கு. புதிய பாலிசியில் அதை 3 நாட்களாக குறைத்தார், 10ல் 1 பங்காக குறைத்தார். அப்போதுதான் அதிக நாட்கள் கடை திறந்திருக்கும், அதிகம் வியாபாரமாகும். இதனுடைய விளைவாக என்ன நடந்ததென்றால், மாதத்திற்கு 132 லட்சம் லிட்டர் வியாபாரமானது. ஒவ்வொரு மாதத்திற்கும் 245 245 லாக் லிட்டர் வியாபாரமாகியது. இதுதான் விஞ்ஞான ஃப்ராட். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், பழைய பாலிசிக்கும் புதிய பாலிசிக்கும் ஒரு ரீட்டைல் பிரைஸில் 530 இருந்தது. ஒரு 750 ml பாட்டில் 560 மாறியது, 30 ரூபாய் கூட. ஆனால் ரீட்டைலர் கமிஷன் மிக மிக 33 ரூபாய் 39 பைசாவிலிருந்து 363 ரூபாய் 27 பைசா மாற்றப்பட்டது. இப்படித்தான் பல 100 கோடிகளை அவர்களிடம் பணமாக பெற்றார். அதில் ஒரு 40 கோடி ரூபாய் கோவா தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்டது இவர்கள் கட்சிக்கு. ஆம் ஆத்மிக்குத்தான் மிகப்பெரிய அளவு அதில் பங்கு கிடைத்தது. இதற்கெல்லாம் கொடுத்த நபர்கள் சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள், எழுத்தில் கையெழுத்து போட்டு. இது ஒரு கிட்டத்தட்ட என் நினைவு சரியாக இருக்குமானால் சிசோடியா போன ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அப்போதே இது ஆரம்பித்து விட்டது. திரு கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை கைது செய்ய மாட்டார்கள், சம்மன்தானே கொடுக்கட்டும், என்ன கிழித்து விடுவார்கள் என்கிற அதீத அசட்டு தைரியத்தில் இருந்ததனால் இவ்வளவு நாட்கள் இவருக்கு சம்மன் கொடுத்து இவரை கைது செய்ய மாட்டார்கள் என்கிற அசட்டு தைரியத்தை மனதில் பதிய வைத்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த நேரத்தை பயன்படுத்தி இவருக்கு எதிரான எல்லா தகவல்களையும், இவர் எப்படியெல்லாம் ஊழல் செய்தார் என்பதை தகவல்களை திரட்டிவிட்டார்கள். நண்பர்களே, இதுதான் நடந்தது. அவருக்கு இப்போது 18ஆம் தேதி வரை 28ஆம் தேதி வரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் அவரை தங்க வைத்து விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது.
உச்சநீதிமன்றத்திலே இவர் ஒரு ஜாமீன் மனு போட்டார். பார்த்தவுடனேயே நீதிபதிகள் முதட்டை பிதுக்கினார்கள். புரிந்து கொண்டார். அதை திரும்ப பெற்றுக்கொள்வதாக பெற்றுக்கொண்டு நாங்கள் ட்ரையல் கோர்ட்டுக்கு போகிறோம், போய் வா திருமகனே என்றார்கள். சிறையில் இருக்கிறார். நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இதில் கெஜ்ரிவாலை பழிவாங்க வேண்டும் என்று பாஜக நினைத்திருக்கக்கூடும். ஒரு 10% அந்த மோட்டிவ் இருக்கக்கூடும். ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ், அரசியல் வஞ்சகம், சூழ்ச்சி. ஆனால் இந்த மனிதர் உத்தமன் அல்ல. அண்ணா ஹசாரே கூட வந்து அவர் கூட அவருடைய நிழலாக நின்று தன்னை பத்தினி தெய்வமாக அறிமுகப்படுத்தி கொண்ட இந்த மனிதர் ஊழலின் ஊற்றுக்கண். தண்ணீர் தருகிறேன், அது தருகிறேன் என்று தண்ணீரை ஃப்ரீயாக கொடுத்து சாராயத்தின் கமிஷனை ஒரு 300 ரூபாய் கூட்டி கொடுத்து ஒரு 750 ml பாட்டிலுக்கு ஒரு விஞ்ஞான ஊழலை செய்து நூற்றுக்கணக்கான கோடியில் சம்பாதித்து விட்டவர். அதுதான் இன்றைக்கு அவருக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. இது தொடர வேண்டும் என்று நான் மனமாற இறைவனை பிரார்த்திக்கிறேன். யார் தவறு செய்தாலும் தமிழ்நாட்டு விஜயபாஸ்கரா ஜெயிலுக்கு போகட்டும். இன்னும் ஒரு விதையும் நான் புது முன்னேற்றத்தையும் நான் பார்க்கிறேன். அவர்களை மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள், அவர்களை தாண்டி நேரடியாக ஊழல் செய்தவர்களையும் தாண்டி அவர்களுடைய மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்குமானால் மனைவியையும் வழக்கில் சேர்த்து தண்டித்து சிறைக்கு அனுப்புவது என்பது ஒரு வரவேற்க வேண்டிய சட்ட ரீதியான தர்மமான நியாயமான நடைமுறை. அப்போதுதான் பொன்முடியினுடைய மனைவி எளிதான உதாரணம். யாரும் ஒரு கணவன் அவன் வருமானத்திற்கு மேற்பட்ட தொகையை வீட்டுக்கு கொண்டு வந்து சொத்து வாங்கினால், வசதிகள் செய்து கொடுத்தால் அந்த மனைவி சொல்லுவாளப்பா, இதெல்லாம் இங்கு கொண்டு வராதே, என் பெயரில் சொத்துக்கள் வாங்காதே, என் கடைசி காலத்தில் நான் சிறைக்கு போக விரும்பவில்லை, நீ அரசியல்வாதியாக இருக்கிறாய், அயோக்கியன், திருடு, ஜெயிலுக்கு போ, என்னை அது தொடர்பு சம்பந்தப்படுத்தாது என்று கேட்டுக்கொள்வாள். குழந்தைகள், தம்பி, மகன், மகள், பேரன்கள், இப்படி குடும்பமே என் பாட்டியை, தாத்தா என் பாட்டியை ஜெயிலுக்கு அனுப்பாதே, மாமா என் மாமியாரை ஜெயிலுக்கு அனுப்பாதே என்று மருமகன் சொல்ல ஒரு சமுதாய உறவின் முறையில் எழுகிற நெருக்கடி உருவாகும். இந்த நாடு ஊழலிலிருந்து தப்பிக்கும். உங்கள் பணமும் என் பணமும் மிச்சப்படும். அந்த வகையில் இதை நான் மனதார வரவேற்கிறேன். இது இழுத்து 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 காலத்தை ஓட்டாமல் நீதித்துறை ஒரு 6 மாதத்திற்குள் வழக்கை நடத்தி தண்டிக்க வேண்டும். அப்போதுதான் நீதித்துறையின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை வரும். திரும்பவும் சொல்லுகிறேன், சில பேர் கணவன் சரியில்லை, வயதான பெற்றோர், வாழ்வதற்கு வசதி இல்லை என்று தங்கள் கற்பை விற்க வேண்டிய அவசியம் நேரிடலாம். அது தவறு சரி என்பதை தாண்டி அவர்களுடைய இயலாமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஒரு IRS ஆஃபீஸராக இந்த மனிதர் அண்ணா ஹசாரேயோடு அரசியலுக்கு வந்து தூய்மைப்படுத்துகிறேன் அரசியலை என்று சொன்னவர் சாக்கடையாய் மாறி ஒரு அசிங்கத்தை தேடிக்கொண்டு பத்தினி தெய்வமாய் தன்னை காண்பித்து கொள்ள முயற்சி செய்து தோற்றுவிட்டார்.
நன்றி.